ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மந்தி மசாலாவில் மட்டன் கிரேவி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சேம் மந்தி கிரேவின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். தேவையான ஐட்டம் என்னென்னா, மொத்தம் நான் 6 வெங்காயம் எடுத்திருந்தேன். 2 வெங்காயம் வதக்க, 4 வெங்காயம் அரைக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு ஒவ்வொரு ஸ்பூனு, தக்காளி 2, கொஞ்சம் கொத்தமல்லி, மந்தி மசாலா. இந்த மசாலா எடுத்துக்கணும். இந்த மசாலா எப்படி செய்யறது நான் முன்னாடி இருக்க வீடியோவில் மந்தி பிரியாணி செய்வது எப்படின்றதுல நான் அந்த மசாலாவோட மேக்கிங்கை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கேன். சேம் அதே மசாலா தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1 கிலோ மட்டன், அதை நான் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து நல்லா கறி நல்லா மசிய நல்லா வெந்திருக்கணும். ஸோ அப்போ வெந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சரி, வாங்க அதை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். மொத்தம் நான் 6 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய் நான் வாசனைக்காக போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி அந்த மந்தி மசாலையை நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் வாசனைக்காக ஒரே ஒரு சின்ன பட்டை ஏலக்காய் நல்லா வெடிக்க விட்டு வதக்கிடுங்க. ரொம்ப கருக விடக்கூடாது, சரிங்களா. அது நல்லா ஏலக்காய் வெடித்ததுமே நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அறுத்து வச்சுருந்த 2 வெங்காயம் இருந்ததுங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும், ஓகேங்களா. நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கிடலாம். வதக்கின பின்னாடி நான் இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 4 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கணும். அதுவும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இந்த டைமில் எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சோன்னு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஏன் கொத்தமல்லி முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எண்ணெயோடு இறங்கி அது ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகும். தக்காளி இதெல்லாம் போட்ட பின்னாடி வதக்கணும்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ இறங்காது. இந்த டைமில் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கொத்தமல்லியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே உள்ள எண்ணெயில் நல்லா வதங்கும். இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கி அந்த கொத்தமல்லி நல்லா வதங்கின பின்னாடி தான் அடுத்து இந்த இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஈக்குவலாக தான் எடுத்துருக்கேன்.
இப்போ இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போடுறதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிரும். ஸோ நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா தக்காளி பழத்தில் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வதங்கும். ஸோ இதோட தேவையான உப்பை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம்னா, தக்காளி பழத்தில் உப்பு மிக்ஸ் பண்ணும்போது தான் அது நல்லா வதங்கி அது ஃப்ளேவர் உள்ளே இறங்கும், இல்லைன்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. ஏன்னா கறியிலே நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம். ஸோ இதையும் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி கொடுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் ஃப்ளேவர் மேலே வரும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம மசாலா ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மஞ்சத்தூள் எதுக்குன்னா, அந்த கறியோட ஸ்மெல்லை போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம தேவைக்கு கொடுக்குற மாதிரி தான் எடுத்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்காதனால மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறவங்க மிளகாய்த்தூள் போட தேவையில்லை. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் மந்தி மசாலாவையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா எண்ணெயிலே நல்லா வேக விடணும். வேக விட்டு அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா மேலே வரணும். சரிங்களா? நல்லா மசாலா எண்ணெயில் நல்லா வெந்து அது எண்ணெய் மேலே மிதந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கிண்டிட்டு நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் நாம் வேக வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததும் அதோட ஆயில் நல்லா மேலே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலோட ஐட்டம் எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணுறோம். மட்டனை ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இருத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மட்டனை அந்த மசாலாவோட நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலா மட்டனோட மிக்ஸ் ஆகும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவை கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ஆல்ரெடி கறி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம்.
ஸோ நம்ம வைக்க போகிறது என்னென்னா கிரேவி, நார்மலாக சாப்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிரேவி தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க, ஓகேங்களா. ரொம்ப ஊற்றிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆயிரும், அது டேஸ்ட் இருக்குது, அப்புறம் அந்த கிரேவியோட டேஸ்ட் அந்த வராது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி கறியில் வேக வச்ச தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு விசில் 2 விசில், மேக்ஸிமம் 2 விசில் வந்த பின்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கிண்டிடுங்க, ஓகேங்களா. நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும். அந்த மந்தி மசாலாவோட டேஸ்ட்டு அப்படியே ஃப்ளேவர் உள்ளே இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.